Hi dear students, TN Medical Selection Committee இருந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் இந்த அனௌன்ஸ்மெண்ட் ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த அப்டேட்டை. அண்ட் நானுமே கால் பண்ணி வெரிஃபை பண்ணதுல எனக்கு கிடைச்ச அப்டேட்டுமே சேமா தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ண அதுக்கப்புறமே இமீடியட்டா நாங்க கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக நாங்க இன்னும் கவுன்சிலிங் ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணாம இருக்கோம்னா, எங்களுக்கு இன்னமும் கவர்மெண்ட்ல இருந்து ஆர்டர் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சோ இவங்க ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 காரணங்கள் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, MBBS BDS உடைய கவுன்சிலிங் ரவுண்ட் 1 முடிஞ்சு அவங்களுக்கு ரவுண்ட் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, ரவுண்ட் 1ல MBBS BDS ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் போய் காலேஜ்ல வந்து சீட் வந்து ஃபில் ஆகல. சோ ரவுண்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா MBBS BDSக்கு நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் ஆஃப் MBBS BDSக்கு வந்து இருக்குது. நிறைய சீட்ஸ் வந்து இருக்குது ரவுண்ட் 2க்கு. சோ இந்த ரவுண்ட் 2 உடைய கவுன்சிலிங் தொடங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்லாம் 16ஆம் தேதி முடியுது. ரிசல்ட் 18ஆம் தேதிக்கு மேல காலேஜ்ல போய் சேரக்கூடிய டேட் வந்து 26ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு பர்பஸ்க்காக கூட MBBS BDS உடைய சீட்ஸ் ஃபில் ஆகணுங்கிற ஒரு காரணத்துக்காக கூட இவங்க இதை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கலாம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தனுவாஸோடைய ரவுண்ட் 1 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவங்க காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் கொடுத்திருக்காங்க. காலேஜ்ல போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணினாதான் எத்தனை சீட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். சோ அந்த ஒரு பர்பஸ்க்காக கூட நம்மளுடைய ஷெட்யூலை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். ஷெட்யூல் வந்து நான் அடுத்த வீக் வந்து ரிலீஸ் பண்ண போறதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, ஷெட்யூலை நாங்க நெக்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கவுன்சிலிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. சோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து மண்டே ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த நாளே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் PWD எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சோ இப்போதைக்கு நம்மளுக்கு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து கிடைச்ச ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதுதான். சோ இதனால நம்ம வந்து டிலே ஆயிட்டு போனதுனால நம்ம ரொம்ப பேஷன்ஸா இருக்கிறோம். இந்த இம்பார்ட்டன்ட் பேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது வந்து நம்மளுக்கு டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்குது. பட் இவங்க வந்து என்னன்னா, ஒரு நல்ல கிளியரா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சீட்டு கிடைக்கணும், பெனிஃபிட் ஆகணுங்கிற ஒரு பர்பஸ்க்காக தான் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி BNYSக்கும் GNM ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்றீங்க. BNYS உடைய ரேங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா TN ஆய்ஸ் கோர்சஸ் மீதி கோர்சஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, சித்தா, இதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களும் ரேங்க் லிஸ்டுக்காக வெயிட் பண்றாங்க. சோ அவங்க ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண இமீடியட்டா அவங்களுக்கு அக்டோபர்ல கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறதாக சொல்லியிருக்காங்க. சோ நம்மளுக்கு இந்த அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி டிப்ளமோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டிகிரி கோர்சஸ் உடைய ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 17ஆம் தேதி 18ஆம் தேதிக்கு மேல கவுன்சிலிங் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணிட்டு இமீடியட்டா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா தனுவாஸோடைய காலேஜ் ரிப்போர்ட்டிங் செப்டம்பர் 20ஆம் தேதிக்கு மேல கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணலாம். சோ இவங்க கொடுத்தது நெக்ஸ்ட் வீக்னு இருக்காங்க. மேபி நம்மளுக்கு 16ஆம் தேதிக்கு மேல, நெக்ஸ்ட் வீக்னா என்னைக்கு வருது நம்மளுக்குன்னா, சோ 16ஆம் தேதிக்கு மேல நம்மளுக்கு நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சோ எல்லாருமே நீங்க வந்து கொஞ்சம் பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. இந்த பேஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ரேங்க் லிஸ்டுக்காக எல்லாரும் நம்ம வெயிட் பண்ணும்போது எல்லாருடைய நேம் ரேங்க்ல இருந்துச்சு இல்லைங்களா, ரேங்க் லிஸ்ட்ல. சோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் வந்து நீங்க பெனிஃபிட் ஆவீங்க. சோ நம்மளுடைய டோட்டல் ஆஃப் பார்ட்டிசிபென்ட் ரேங்க் லிஸ்ட்ல 67,038 பேர். இந்த கவுன்சிலிங்ல அத்தனை பேர் வருவாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்தனை பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனா நிறைய பேருக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் 4 ரவுண்ட் இந்த வருஷம் வந்து 4 ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.